ஏன் தலைவாக்கு டிஸ்டர்ப் ஆச்சு, ஏன் ஜனநாயகனுக்கு டிஸ்டர்ப் ஆச்சு, ஏன் இன்னைக்கு அரசியல் படைவருக்கு ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க? எல்லாத்துக்கும் காரணம் இன்னைக்கு உள்ள அரசியல் தலைவர்களுக்கு பயம் பயம் பயம். விமர்சனங்களை தாங்குற சக்தி அரசியல் தலைவருக்கு இல்லை. எந்த அரசியலுக்கு பேசினாலும் நம்மளை தான் பேசுறாங்களோ பயம். எம்ஜிஆர் ஏன் எல்லாத்தையும் விட்டாருன்னா அவருக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருந்துச்சு. நீ என்ன சொல்லுங்க, நீங்க என்ன விமர்சனம் பண்ணுங்க, மக்களை நம்புறாங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க நம்பிக்கை எம்ஜிஆர் இருந்துச்சு. உங்களுக்கு இல்லை. ஒரு படத்தை பார்த்தா மக்கள் மாற்றி போட போறான். ஒரு தலைவனுக்குள்ள தகுதி எந்த பதவி இருக்கும், எந்த பதவி வந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரே முதல் தகுதி நீங்கள் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா பொது வாழ்க்கை வராதீங்க. அப்போ அரசியல் படங்கிறது இப்போ லியாசர் வந்து லிஸ்ட் நிறையா விட்டாரு. நிறைய 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 பத்திரிக்கை போல இருக்கு. முதல்ல அரசியல் படம் அப்படின்னா என்ன நினைக்கிறோம், ஒரு ஆளுங்கட்சியை தாக்குறது, அரசியல்வாதிகளை தாக்குறது, ஒரு கட்சியை தாக்குறது, இதுதான் அரசியல் படம் நினைக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி ஒரு அரசியல் படம் எடுக்கிறான்னா மக்கள் மீது உள்ள பற்று, அக்கறை. ஆளுங்கட்சி குறைச்சி என்ன வருது, ஒரு கட்சி சரியில்லை, ஆளுங்கட்சியில் ஒரு அமைச்சர் சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, செயல்பாடு சரியில்லைன்னா அது நம்ம குறை நினைக்கிறோம். மக்களுக்காக மக்கள் மீது அக்கறையின் அடிப்படையில் எடுக்கிற படம் தான் அரசியல் படம். அதனால இந்த அரசியல் படங்களுக்கு சென்சார் டிஸ்டர்ப் பண்ணாலோ அரசியல் கட்சி டிஸ்டர்ப் பண்ணாலோ மக்கள் சப்போர்ட் இருக்கணும். ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தடை வருதுன்னா முதல்ல மக்கள் குரல் கொடுக்கணும். ஏன்னா மக்களுக்கு அடுக்கப்பட்ட படம். இப்போ மக்கள் தலைவனா என்ன, மக்களுக்கான தலைவன். இந்த படத்தோட கதை ஓட்டம் காமெடியா இருக்குமே தவிர இதோட கருத்து ரொம்ப ஆழமானது. மக்கள் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவரை மக்கள் எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத சொல்றான். யாருக்கா சொல்றான்? அரசியல்வாதிக்காவா? மக்கள் உஷாராருங்க. அதான் நான் வந்து எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தை நான் வந்து இந்த வகையில் நான் பொற்காலம் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கும்போது அப்பொழுதுதான் அதிகமாக அரசியல் படம் வந்தது. ஒரு பக்கம் மணிவண்ணன் சார், இன்னொரு பக்கம் வி.சி. குகநாதன் சார், இன்னொரு பக்கம் ராமநாராயணன் சார், அப்புறம் கலைஞர் கதை வசனத்தில் ஹனிபா படம் பண்ணுவார், எஸ்இசி சார் முக்கியமாக சார். நான் எல்லா பக்கமும் அரசியல் படம். எஸ்இசி சார் படத்துலலாம் ஒரு கிளைமாக்ஸில் வந்து முதலமைச்சரை ரோட்டு ஓட விடுவாங்க, அடிப்பாங்க. இப்போ எடுக்க முடியுமா? எல்லாத்தையும் சகிச்சுட்டு ஒரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் இருக்கும்போது தான் நிறைய அரசியல் படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் விமர்சனங்களை தாங்குற சக்தி அரசியல் தலைவருக்கு இல்லை. எந்த அரசியலுக்கு பேசினாலும் நம்மளை தான் பேசுகிறாங்களோ பயம். எம்ஜிஆர் ஏன் எல்லாத்தையும் விட்டாருன்னா அவருக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருந்துச்சு. நீ என்ன சொல்லுங்க, நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணுங்க, மக்களை நம்புகிறாங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க நம்பிக்கை எம்ஜிஆர் இருந்துச்சு. உங்களுக்கு இல்லை. ஒரு படத்தை பார்த்தா மக்கள் மாற்றி போட போகிறான். ஏன் தலைவாக்கு டிஸ்டர்ப் ஆச்சு, ஏன் ஜனநாயகனுக்கு டிஸ்டர்ப் ஆச்சு, ஏன் இன்னைக்கு அரசியல் படைவருக்கு ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க? எல்லாத்துக்கும் காரணம் இன்னைக்கு உள்ள அரசியல் தலைவர்களுக்கு பயம் பயம் பயம். விமர்சனம் தாங்குற பக்குவமும் இல்லை. ஒரு யூடியூப்ல ஒரு விமர்சனம் பண்ண முடியல, தூக்கி உள்ள வச்சுறாங்க. ஒரு பத்திரிகையாளர் விமர்சனம் பண்ண முடியல, தூக்கி உள்ள வச்சுறாங்க. ஒரு தலைவனுக்குள்ள தகுதி எந்த பதவி இருக்கும், எந்த பதவி வந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரே முதல் தகுதி நீங்கள் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா பொது வாழ்க்கை வராதிய. நீங்கள் இப்போ உங்கள் குடும்பம் உண்டு, உங்கள் கோத்திரம் உண்டு போயிட்டுருங்க. இன்னைக்கு இந்த அரசியல் வந்து மக்கள் சொல்ல பயப்படுறாங்க. இந்த சூழலில் மக்கள் தலைவா அப்படிங்கிற படத்தை முழுக்க முழுக்க அரசியல் அரசியல் அரசியல். உண்மையிலே நாஞ்சில் சம்பஸ் நீங்கள் உள்ள நடிச்சு நம்ம நன்றி சார். ஏன்னா எங்களுக்கு பக்க படம் நாஞ்சில் சம்பஸ் சார் பள்ளத்தரப்பே அண்ணன் நல்ல அரசியல்வாதிங்கிற விட மிகப்பெரிய நல்ல நடிகரான உருவாயிருக்காரு. நீங்களும் வந்துடணும். அப்படி நீங்கள் அரசியல் நம்பி இருக்காதீங்க, எப்போ காலம் வரும்னு தெரியாது.
உங்களுக்கு ஆனால் சினிமா கை கொடுக்கும். உங்களுக்கு இந்த கட்சியிலன்னா எந்த கட்சியும் நம்மளுக்கு வந்து நிரந்தரம் இல்லை. அதனால் சினிமா நிரந்தரம் சார். பல கருப்பையானனுக்கு எங்கள் சினிமா நிரந்தரம் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கும். நாஞ்சி சம்பவம் சாருக்கு தொடர்ந்து எங்கள் சினிமாவில் உங்களுக்கு நாங்கள் வரவேற்போம். அதனால் நீங்கள் அரசியல் நம்புகிறத விட எங்கள் சினிமா நம்புங்க. நாங்கள் அவருக்கு பிஆர் நாங்கள் அனுப்புகிறோம், மேனேஜர் அனுப்புகிறோம், நிறைய வச்சுருக்கோம். சினிமா தான் சார் உங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு சரி பல கருப்பையானனுக்கு. ஏன்னா மக்கள் செலவுக்கு அப்புறம் பாருங்கள், நீங்கள் வந்து இப்போ மிகப்பெரிய நடிகராக வந்துடுவீங்க, பிரபல நடிகராக இருவீங்க. அதுக்கு நீ தனியாக கட்சி ஆரம்பிக்க நாங்கள் வரோம். நன்றி வணக்கம்.